அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மேடவாக்கத்தில் காலை 8 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை மேடவாக்கத்தில் காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரை 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்திருக்கிறது. வளசரவாக்கத்தில் 11 சென்டிமீட்டரும், சாலிகிராமம் நெற்குன்றத்தில் தலா 10 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல மணலியில் 9 சென்டிமீட்டர், பாரிமுனையில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. நுங்கம்பாக்கம் பள்ளிக்கரணையில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இதேபோல அண்ணா பல்கலைக்கழகம் ஆரையபுரத்தில் தலா 7 சென்டிமீட்டரும், அமைந்தகரை, பேரம்பூர், அடையாறில் தலா 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னையில் காலை முதல் பெய்திருக்கக்கூடிய மழையினுடைய அளவு எந்த அளவுக்கு பதிவாயிருக்கிறது என்ற விவரங்களை சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலுமான அந்த 4 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மேடவாக்கம் ஜங்ஷன் பகுதியில் 13 சென்டிமீட்டர் அளவில் கனமழை என்பது மிக கனமழை அளவாக பதிவாகியிருக்கிறதாக தற்போது தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது காலை 8 மணிலிருந்து நண்பகல் 12 மணி வரையிலும் மேடவாக்கம் ஜங்ஷன் பகுதியில் 134 மில்லிமீட்டர் மழையும், அதே இடத்துல காலை 11 மணிலிருந்து 12 மணி வரைமான அந்த 1 மணி நேரத்தில் மட்டும் 127 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகிருக்கிறதா சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறாங்க. இதே போன்று சென்னையின் பல்வேறு இடங்கள்ல மழைப்பதிவு ஏற்பட்டிருப்பதாகவும், பெரும்பாலான இடங்கள்ல குறிப்பா 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல லேசான மழையும், ஒரு இடத்துல கனமழையும் மிக கனமழையும், 10 இடங்கள்ல கனமழையும், 29 இடங்கள்ல மிதமான நல்ல மழையும் பதிவாயிருப்பதா சென்னை மாநகராட்சியுடைய தகவல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மேடவாக்கத்திற்கு அடுத்தபடியாக வளசரவாக்கத்தில் 11 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்திருக்கிறது. அதே போன்று நெற்குன்றம் பகுதிகளிலும் சாலிகிராமம் பகுதியிலும் 10 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. பாரிமுனையில் 8 சென்டிமீட்டர் மழைப்பதிவு, மணலியில் 9 சென்டிமீட்டர் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று வளசரவாக்கம் பகுதிகளில் 11 சென்டிமீட்டர் அளவு மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கூடிய சூழலில் அடையாறில் 5 சென்டிமீட்டர், அண்ணா பல்கலைக்கழகம் அமைந்திருக்கூடிய பகுதிகளில் 7 சென்டிமீட்டர், ஆரியபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய ராஜா அண்ணாமலைபுரத்தில் 7 சென்டிமீட்டர் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று பள்ளிக்கரணை பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் அளவு மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. சென்னையின் பிற பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் மழைப்பதிவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இன்றைய தினம் நீடிக்கும் என்ற தகவலை வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது சென்னையில் கனமழை பதிவாகி இருப்பதாக சென்னை மாநகராட்சியினுடைய அந்த மழைப்பதிவு விவரங்கள்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மட்டுமில்லாது இன்னும் பல மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. காலை 8:30 மணியிலிருந்து நாளை காலை 8:30 மணி வரையிலான நேரத்திற்குள்ளாக இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுதே சென்னையின் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவு ஏற்பட்டிருக்கிறது. 10 இடங்கள்ல சென்னை மாநகராட்சிக்குள் உட்பட்ட பகுதிகளில் 10 இடங்களில் கனமழைக்கான பதிவு ஏற்பட்டிருப்பதாகவும், ஒரு இடத்துல மிக கனமழைக்கான மழைப்பதிவு ஏற்பட்டிருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல அடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்பு லேசான முதல் மிதமான இருக்கும் எனவும், இந்த 3 மாவட்டங்களிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பாக இது இருக்கும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றை பொறுத்தவரையிலும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு லேசான முதல் மிதமான அளவில் இருப்பதனால வெயிலினுடைய தாக்கம் இன்றும் நாளையும் பெரிய அளவில் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தபோதும் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையான நாட்களில் வெப்பநிலை படிப்படியாக 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. மழையின் காரணமாக சென்னையில் தொடர்ந்து வாட்டி வந்த கோடை வெயிலினுடைய தாக்கத்திற்கு 2 நாள் விடுமுறை என்ற அளவுல வெயிலுடைய தாக்கம் அடுத்த 2 நாட்களுக்கு குறைவாக இருக்கும் எனவும், அதற்கு பிறகாக மீண்டும் படிப்படியாக வெயிலுடைய தாக்கம் 2 to 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.